சௌக்கியமா இருக்கிறீங்களா? கடந்த மாதம் முழுந்த கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருந்தாரா? கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நல்லவராகவே இருந்தார். அவர் நம்மை கைவிடவே இல்லை. நம்மை அற்புதமா நடத்தினார். பிரச்சனைகள் தான், போராட்டம், துக்கம், வேதனை எல்லாம் இருந்துச்சு தான். ஆனா அதன் மத்தியில கர்த்தர் நமக்கு நல்லவராக இருந்தார். நம்மை அற்புதமா நடத்தினார். விழுந்து போகாமல் நம்மை காத்து கொண்டார். ஸ்தோத்திரம். இந்த நாளில கூட மீண்டுமாக ஒரு புதிய நாளை காண செய்த கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். மீண்டும் இந்த புதிய மாதத்துல நமக்கு ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்து நம்மை அவர் தேற்றுகிறவராய் இருக்கிறார். வாசிக்கிறேன், உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யாத்திராகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். The book of Exodus chapter 15 verse 26. உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஹல்லேலூயா. இந்த கடைசி வார்த்தை தான் கர்த்தர் நம்ம கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இன்னைக்கு இந்த உலகத்துல நம்ம பார்க்கும்போது எத்தனை ஜனங்க பரிகாரத்தை தேடி பரிகாரம் செய்யறதுக்காக, என் குடும்பத்துல இப்படி பிரச்சனை ஆயிடுச்சு, என் போராட்டம் இப்படி ஆயிடுச்சு, இதாயிடுச்சு, அதாயிடுச்சு, என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கல, என் பெண்ணுக்கு கல்யாணம் நடக்கல, இந்த தோஷம் இருக்கு, அந்த தோஷம் இருக்குன்னு சொல்லி எத்தனையோ விதத்துல பரிகாரங்களை செய்யும்படியாய் ஓடுறாங்க. ஆனா பரிகாரம் செய்த ஒருவருக்கும் விடுதலை இல்லை, ஒருவரும் ஆசீர்வாதமா இருந்ததில்லை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீங்க எங்கெங்கயோ போய் பரிகாரத்தை செய்ய வேண்டாம், தேட வேண்டாம், ஓட வேண்டாம். ஆண்டு சொல்றாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆங்கிலத்துல நான் வாசிக்கும் போது I am the Lord who healeth thee அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம்னா, ஒண்ணு பரிகாரம். நம்ம வாழ்க்கையில வரக்கூடியதான பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றுக்குமே ஒரு சொல்யூஷன் யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். அப்படிதான் கர்த்தர் இதுவரைக்கும் நம்ம நடத்தினார். இனிமேலும் அவர் நம்மை அப்படியே நடத்துவார். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்க எல்லா வாக்குத்தத்தங்களும் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு சொந்தமானவைகள். அது அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிறதான ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு ஆறுதலான வார்த்தைகள். அந்த வார்த்தை தான் இன்னைக்கு நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்றார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் அந்த 100 வயசுல குழந்தைய கொடுத்தார், ஈசாக்கை கொடுத்தார். ரொம்ப சந்தோஷமா இருந்த குடும்பம். அதாவது எத்தனை நாட்களாக அவர்கள் குமரி இருப்பார்கள், எத்தனை நாட்களாக அழுதிருப்பாங்க, எத்தனை நாட்களாக ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து கூட சாரால் அதை நம்பவே இல்லை. அப்படி இருந்த நாட்களில் எல்லாம் கூட முடிந்து இந்த நாட்களில கர்த்தர் கொடுத்தாரே என்று சொல்லி எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க, எவ்வளவு கொஞ்சிருப்பாங்க, எவ்வளவு சீராட்டி பாராட்டி தாளாட்டி இருந்திருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் ஏக சுதன் என்று பாராமல் எனக்கு நீ அவனை பலி செலுத்தணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப இந்த காரியத்தை ஆபிரகாம் கேட்ட மனைவி கிட்ட கூட சொல்லாம கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒருவராக அந்த மகனை கொண்டு போய் மோரியா மலையில பலி செலுத்தும்படி கொண்டு போகிறார். பலி செலுத்தும்படியாய் போகும் பொழுது பிள்ளை கூட கேட்கிறான், ஆண்டவரே, அப்பா நமக்கு விறகு இருக்கு, பலிப்பீடம் இருக்கு, ஆனா பலி செலுத்த ஆடு எங்கன்னு கேட்கிறான். அப்ப கூட ஆபிரகாம் எதுவுமே சொல்லல. கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்றாரு. கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஜஸ்ட் நினைச்சு பாருங்க. நம்முடைய பிள்ளைகள் சும்மா நம்ம ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூம்ல அம்மான்னு கூப்பிட்டாலும் நம்ம ஓடி போறோம். ஐயோ என்னாச்சோ பிள்ளைக்கு, ஏதாயிடுச்சோன்னு சொல்லி ஓடி போறோம். ஆனா இந்த ஆபிரகாம் கையாலேயே ஒரு தன் மகனை பலி செலுத்தணும்னு சொல்லி வரும்போது அவனுக்கு ஆபிரகாமுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும், எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். கர்த்தர் அதை பார்க்கிறார். ஆண்டவர் கீழ்ப்படுகிறதை பார்க்கிறார். தேவனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை பார்க்கிறார். தேவனுக்கு எந்த இடத்துல எந்த நேரத்துல எவ்வளவு கனத்தை கொடுக்கிறோன்றதை பார்க்கிறார். ஆபிரகாம் கர்த்தர் கொடுத்தார். யோபு சொன்னது மாதிரி கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் சொன்ன மாதிரி ஒருவேளை ஆபிரகாம் நினைச்சிருப்பாரு, எனக்கு தெரியல, வேதத்துல சொல்லல. ஆபிரகாம் என் தேவன் கொடுத்தார், என் தேவனுக்கு நான் மீண்டும் கொடுக்கிறேன் அப்படின்னு கீழ்ப்படிதலோடு கூட ஆபிரகாம் தன் மகனை பலி செலுத்த ஓங்கின போது கர்த்தர் உன் மகன் மேல் கை போடாதேன்னு சொல்லி அதை நிறுத்தி அந்த இடத்துல ஒரு பரிகாரத்தை செய்கிறார்.
அந்த இடத்துல ஆபிரகாமுக்கு ஒரு உதவியாளராக இருக்கிறார். அந்த இடத்துல அந்த ஆபிரகாமுக்கு இருந்த அந்த வேதனையை உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்னு சொல்ற வசனம் இருக்கு இல்லைங்களா? அந்த வசனத்தின்படியே கர்த்தர் ஆபிரகாமுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி விட்டார், களிப்பாக மாற்றி விட்டார். ஒருவேளை பலி செலுத்திருந்தா நான் சாராளுக்கு போய் என்னத்தை பதில் சொல்லுவேன் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட அவருக்கு இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆபிரகாம் தைரியமாய் போய் சொல்லலாம், கர்த்தரே என் பரிகாரியாகிய கர்த்தர், அவர் என்னை பார்த்து கொண்டார். அந்த இடத்துக்கு எவ்வளவு அழகான பேர் வைக்கிறாரு பாத்தீங்களா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இக்கட்டான சூழ்நிலைகள், சோர்வான நேரங்கள், கண்ணீர் நிறைந்ததான பாதைகள், கலக்கம் நிறைந்ததான நேரங்கள், யார்கிட்ட போய் நான் சொல்லுவேன்? எங்க போய் சொல்லுவேன்? எப்படி இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்? இதுக்கு எதுக்கு எப்படி ஒரு பரிகாரம் கிடைக்கும்? இதுக்கு எப்படி ஒரு பதில் கிடைக்கும்? நான் என்ன செய்வேன் என்னோட வாழ்க்கையில? என்ன கலக்கத்தோடு இருக்கீங்களா? துக்கத்தோடு கூட இருக்கீங்களா? வேதனையோடு இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் கழிக்கிறதே பெரிய கஷ்டமா இருந்தது இல்லைங்களா? நிறைய பேரோட வாழ்க்கையில் அப்படிதான் இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார், மகிழ்ச்சியாக மாற்றுவார். ஆபிரகாமுக்கு இறங்கின கர்த்தர் அந்த கடைசி நிமிஷத்துல பாருங்க, அந்த கடைசி நிமிஷத்துல கர்த்தர் இறங்க செய்தார், கர்த்தர் இறங்கி வந்தார். அப்படின்னா நம்ம செய்யறதெல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறாருன்னு அர்த்தம். நம்ம என்ன செய்யறோம், என்ன பண்றோம், எங்க போறோம், என்ன பேசுறோம், எங்க வரோம், என்னெல்லாம் செய்யறோம்ன்றதை கர்த்தர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அவருடைய கண்கள் நம்ம நோக்கமா, நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அவன் வாழ்க்கையில நீ படுகிற பாடுகளை யாரும் பார்க்கலன்னு நினைக்காதீங்க. உங்கள் தேவைகள் இன்னும் சந்திக்கப்படலன்னு துக்கப்படாதீங்க. என்னை கவனிப்பார் யாரும் இல்லையா? என்னை விசாரிக்க யாருமே இல்லையே? ஓ, என் தேவைகள் சந்திக்கப்பட ஒருவரும் இல்லையேன்னு சொல்லி கலக்கத்தோடு இருக்கீங்களா? துக்கத்தோடு இருக்கீங்களா? கலங்காதீங்க. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்ய வருவார். அவர் ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறவர் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. ஏற்ற காலங்களிலே நமக்கு உதவி செய்கிறவர். ஏற்றபடி நீ கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு குழியில விழுந்து கலங்குறப்ப அல்ல கர்த்தர் வருது, அதுக்கு முன்னமே கர்த்தர் வந்து விடுகிறார். அதற்கு முன்னமே கர்த்தர் வந்து விடுகிறார். உன்னை வேதனைப்படுத்த கர்த்தர் விரும்பவே மாட்டார், உன்னை துக்கப்படுத்த கர்த்தர் விரும்பவே மாட்டார் கர்த்தருடைய பிள்ளைய. ஏன்னா நீ அவ்வளவு விசேஷமான ஒரு கர்த்தருடைய பிள்ளை, அவர் ரத்தத்தினால மீட்கப்பட்டதான ஒரு கர்த்தருடைய பிள்ளை. ஓ ஸ்தோத்திரம். உனக்காக தம்முடைய ஜீவனே கொடுத்திருக்கிறாரே, அவ்வளவு ஈஸியா உன்னை விட்டுருவாரா? அவ்வளவு ஈஸியா உன்னை மறந்துடுவாரா கர்த்தருடைய பிள்ளைய? அம்மா, சகோதரிய, சகோதரன், ஐயா, நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்காக தேவன் காத்து கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு இதை உதவி செய்யும்படியாய் கர்த்தர் காத்து கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு இறங்கும்படியாய் கர்த்தர் காத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. தானியேல் நினைச்சிருப்பான், அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், நான் சிங்கத்துபில போடுறாங்க, சிங்கம் என்ன சும்மா ஒரு கவினால போதுமே அப்படின்னு நினைச்சு துக்கப்பட்டிருப்பான். ஆனா தானியேல் போறதுக்கு முன்னாடியே கர்த்தர் சிங்கத்தின் வாய்களை அடைத்து விட்டார். ஆபிரகாம கூட அப்படித்தான் கர்த்தர் கவனித்திருப்பார். ஆபிரகாம் வந்து பலிபீடத்தை கட்டி மகனுடைய கைகளை விறகுகளை அடுக்கி மகனுடைய கைகளை கால்களை எல்லாம் கட்டி அது மேல அடுக்கிற வரைக்கும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருந்தார், பார்த்து கொண்டே இருந்தார். ஆனா பார்த்து கொண்டே இருந்தது உண்மைதான். ஆனா அவர் ஆபிரகாம் வரத்துக்கு முன்னையே கர்த்தர் ஒரு ஆட்டை ஆயத்தப்படுத்தி வச்சுட்டு இருந்தாரு. ஒரு ஆட்டை ஒரு புதருக்குள்ள சிக்கி வைத்துட்டு இருந்தாரு. சும்மா இருந்தா அது ஓடி போயிட்டு இருக்கோம். ஆனா அந்த புதருக்குள்ள சிக்கி வைத்திருந்தார், அது ஓடவே முடியல. கர்த்தர் காட்டினார், ஆபிரகாமே உன் மகன் மேல் கை போடாது, அது அங்க ஆடு இருக்கு, அதை கொண்டு வந்து நீ பலி செலுத்துன்னு சொல்றாரு. நம்முடைய ஆண்டவர் பாத்தீங்களா எவ்வளோ எவ்வளோ ஒரு அருமையான தேவன் பாத்தீங்களா? அவர் ஏற்ற நேரத்துல கர்த்தர் கிரியை செய்கிறதான தேவன். ஏற்ற நேரத்துல உங்களுக்கு உதவி செய்வார். ஏற்ற வழியில கர்த்தர் உங்கள் அறைகளில் இறங்கி வருவார், உங்க ஜப அறைக்குள்ள இறங்கி வருவார். நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை கொடுக்கும்படியாய் கர்த்தர் வருவார். கர்த்தருடைய பிள்ளைகளை, சோர்ந்து போயிடாதீங்க. நான் சொல்றேன், சோர்ந்து போயிடாதீங்க. என் வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாம் புதிய புதிய காரியங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தரை நான் என்னுடைய வலது பாசத்தில் வைத்திருக்கிறபடினால் நான் அசைக்கப்பட மாட்டேன். தாவீது சொல்ற மாதிரி நான் அசைக்கப்பட மாட்டோம். ஏன்னா நாம் கர்த்தருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள். ஓ ஸ்தோத்திரம். நாம் விசேஷமானவர்கள், நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள். அவ்வளவு ஈஸியா கர்த்தர் நம்மளை விட்டுருவாரா?
பிசாசுக்கிட்ட யோபுக்காக எவ்வளவு போராடினார் பார்த்தீங்களா? நம்மளாம் அவ்வளவு நீதிமான்கள் இல்லை. நம்முடைய பசுத்தெல்லாம் அழுக்கான கந்தையா இருக்கு. இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளை என்கிற ஒரே ஒரு காரியத்துக்காக கர்த்தர் நம்ம கைவிடவே மாட்டார். கர்த்தருடைய பிள்ளை உன்னை கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. போன வாரம் வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்துல பார்த்தோம். அதாவது கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம். ஸ்தோத்திரம். கர்த்தரின் பட்டயம் உன்னுடைய பட்டயம். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மாதம் முழுதும் உன்னை அற்புதமாய் கர்த்தர் நடத்துவார். உன்னை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவரே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆங்கிலத்தில் பார்த்த he is the Lord who healeth thee சொல்லி பார்க்கிறோம். உன்னை சுகம் அளிக்கிறவர் அவர். சுகம் எங்க சரீரத்துல மட்டும் இல்லை, உன் பண விஷயத்துல, உன்னுடைய வாழ்க்கையில, கணவன் மனைவிக்கு இடையில உள்ள காரியத்துல, உன் குடும்பத்துல, உன் பிள்ளைகளுடைய மத்தியில, ஹல்லேலூயா, உன்னுடைய ஆபீஸ் வேலையின் மத்தியில சத்துருக்கள் அதிகமா எழும்பி உனக்கு விரோதமாய் கிரியை செய்றாங்களா? கர்த்தர் அங்க வந்து உனக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் அங்க வந்து உனக்காக மேனேஜர் கிட்ட பேசுவார். ஸ்தோத்திரம். ஆபீசர்கள் கிட்ட பேசுவார். உனக்காக கர்த்தர் வழக்காடுவார். கர்த்தருடைய பிள்ளைய, ஒருவேளை யாராவது இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த மாதத்துல கடந்து போய் கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னா நீங்க சொல்லுங்க, கர்த்தர் தான் என்னுடைய ஹீலர், கர்த்தர் தான் என்னுடைய பரிகாரி, அவர் தான் எனக்காக யாவை செய்து முடிப்பார். வசனத்துல வாசிக்கிறீங்களா? எனக்காக யாவை செய்து முடிக்கிற தேவனுக்கு நன்றி என்று சொல்லி பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். உனக்காக யாவை செய்து முடிப்பார். கர்த்தருடைய பிள்ளைய, சோர்ந்து போயிடாத. இந்த மாதம் கூட உன்னை அற்புதமா நடத்துவார். நீ அநேக அதிசயங்களை அற்புதங்களை தேவ சமூகத்திலிருந்து காணப்போகிறாய். உனக்காக கர்த்தர் கிரியைகளை செய்ய போகிறார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் எவ்வளவு பெரிய அற்புதங்களை பழைய ஏற்பாட்டில் ஆனாலும் புதிய ஏற்பாட்டில் ஆனாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக என்னென்னலாம் காரியங்களை கர்த்தர் செய்தார். இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவு அற்புதமா நடத்தினார் இல்லையா? வனாந்திரத்துல ஸ்தோத்திரம் காடைகளையும் இறைச்சியும் கொடுத்து கர்த்தர் தண்ணீரையும் மாறாவை மதுரமாய் மாற்றி எவ்வளவு அற்புதமாய் கர்த்தர் நடத்தி வந்துட்டாரே. உன்னையும் கர்த்தர் அப்படியே நடத்துவார். அவர் கானான்ல கொண்டு போய் சேர்ப்பது தான் அவருடைய விருப்பம். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காகவே கர்த்தர் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறார். மனாந்திரமான வாழ்க்கை தான், போராட்டமான வாழ்க்கை தான், பிரச்சனை நிறைந்த வாழ்க்கை தான். ஆனா அதுல கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். உன்னை ஒரு நாள் கைவிட மாட்டார். கணவன் ஒருவேளை உன்னை விசாரிக்காம இருக்கலாம். கணவன் ஒருவேளை உன்னை கண்டுக்காம இருக்கலாம். ஐயோ, எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண இல்லையே, எனக்கு டைம் ஸ்பேர் பண்ண மாட்டேன்றாங்களே, நான் இப்படி தன்னந்தனிமையா தவிக்கிறேனே அப்படின்னு சொல்லி ஒருவேளை துக்கத்தோடு கூட இருக்கலாம். கவலைப்படாதீங்க. கர்த்தர் பிள்ளையே, உனக்காக கர்த்தர் இருக்கிறார். உன் கணவரை கர்த்தர் ஆசீர்வதித்து உன்னை தேய்ச்சும்படியா, உனக்கு ஆறுதல் சொல்லும்படியா கர்த்தர் ஏற்படுத்துவார். அவர் மாற்றுவார். அவர் காரியங்களை செய்வார். அதே போல கணவரை ஒருவேளை மனைவி கவனிக்கலன்னு சொல்லி வேதனைப்படுறீங்களா? இல்ல, உங்களுக்காக கர்த்தர் கிரியைகளை செய்வார். கர்த்தர் அப்படியே மாற்றி அமைத்து கொடுப்பார். உன் பிள்ளைகளை கர்த்தர் அப்படியே அமைத்து கொடுப்பார். உன் குடும்பத்தை கர்த்தர் ஒரு பரலோகமாய் மாற்றுவார். உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்துல உங்க குடும்பத்துல தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு விசேஷமான நன்மைகளை நீங்க பார்க்க போறீங்க. நம்புங்க. விசுவாசத்தான் பெருசு. விசுவாசிங்க, அப்பொழுது தேவனுடைய மகிமை காணுவாய். இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னால் கர்த்தர் சொல்றாரு, நான் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்று உனக்கு வர பண்ணேன். அப்போ நான் வர பண்ண மாட்டேன் அப்படின்றாரு. அப்ப நான் வர பண்ணுகிறவர் அவர் தானே, அவர் தான் வர பண்ணுகிறார். இங்க சொல்ற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, எகிப்தியருக்கு நான் வர பண்ணின வியாதிகளில் ஒன்றே உனக்கு வர பண்ணேன், ஒண்ணு உனக்கு வராம நான் காத்துக்கிறேன் அப்படின்றாரு. அதுக்கு முன்னால நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, நீங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு கவனமாய் கேட்டு, எப்படி கேட்க வேண்டும்? கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்கணும். ஏனோ தானோன்று இல்லை, கர்த்தர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் ஏதோ ஒரு விதத்துல செய்தியின் மூலமாய், வேதத்தின் மூலமாய், வேத வசனங்கள் மூலமாய், பாடல் மூலமாய் உன்னோடு பேசிக்கொண்டே இருப்பார். அல்லது அசுரரின் சத்தம், ஒரு சத்தம் உன் உள்ளத்துல துணித்துக் கொண்டே இருக்கும், உன் செவியில துணித்துக் கொண்டே இருக்கும். அது ஆவியானுடைய சத்தம். அந்த சத்தத்துக்கு கவனமாய் கேட்டு, ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்று கவனமாய் கேட்டு, அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து, அவருடைய பார்வைக்கு எப்படி செய்ய வேண்டும்? செம்மையானவைகளை, நல்ல காரியங்களை. நமக்கு என்ன உகந்தவைகளோ அதை செய்யணும். நமக்கு என்ன தகுதியானவைகளோ அதை செய்யணும். நமக்கு தகுதி இல்லாத காரியங்களை நாம் அதில் ஈடுபடவே கூடாது. அது நமக்கு தகுதியானவை அல்ல. பவுல் அப்போஸ்தலன்
அதான் சொல்றாரு, யாவேஸ் எனக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா எல்லாம் எனக்கு தகுதியா இருக்காதே அப்படின்ற. நமக்கு தகுதியான சில வேலைகள், தகுதியான பேச்சுகள், தகுதியான இடங்கள், தகுதியான நேரங்கள் எல்லாமே ஒரு தகுதியானவைகளா தான் இருக்கு. ஏன்னா நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள். ஏன்னா நம்முடைய பிரயாணம் பரலோகத்துக்கு நேராக போய்கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் இங்க நிரந்தரமா இருக்கிறவர்கள் அல்ல. நம்ம எல்லாரும் பிரயாணிகள், போய்கொண்டே இருக்கிறோம், நடந்து கொண்டே இருக்கிறோம், கடந்து போய்கொண்டே இருக்கிறோம். எங்க போய்கொண்டிருக்கிறோம்? கல்லறை நோக்கி அல்ல, பரலோகத்தை நோக்கி போய்கொண்டே இருக்கிறோம். நமக்கு முன்னால நம்முடைய டெஸ்டினேஷன் எது தெரியுங்களா? பரலோகம். அதுதான் நம்முடைய குறிக்கோள், அதுதான் நம்முடைய லக்கு. அதை நோக்கி போய்கொண்டே இருப்போம். நமக்கு இந்த உலகம் சதம் அல்ல. ஹல்லேலூயா. கேட்டு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நேமங்கள் யாவையும் கை கொண்டால், இதுதாங்க கர்த்தர் நம்ம கிட்ட விரும்புறாரு. நம்ம கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். கொஞ்சம் ரொம்ப முடியல, கொஞ்சமாவது நாம் கீழ்ப்படியலாமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கொஞ்சம் கொஞ்சம் கீழ்ப்படியலாம். அப்படி எல்லாம் நம்ம இருக்கும்போது நல்ல காரியங்களை செய்து செம்மையானவைகளை செய்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து, ஸ்தோத்திரம், கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து செவி கொடுத்து அந்த நேமங்களை யாவே கை கொண்டால், கை கொள்ளணும். கொஞ்சமாவது நாம் கை கொள்ள வேண்டும். கை கொண்டால் எகிப்திற்கு வரப்பண்ண வியாதிகள் ஒன்று உனக்கு வரப்பண்ணேன். ஒருவேளை அப்படி ஏதாவது வந்தாலும் நான் தான் உன்னுடைய பரிகாரி, நான் தான் உன்னை விடுதலையாக்குறவர், நான் தான் உன்னை ஆசீர்வதிக்கிறவர். இந்த மாதமும் கர்த்தர் நம்மை அப்படியே அற்புதமாய் நடத்துவார், அதிசயமாய் நடத்துவார். நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். மறந்துடாதீங்க. நீங்க தைரியம் அடைங்க, உற்சாகம் அடைங்க. இந்த நாளில கூட இந்த மாதம் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் மாதமாய் மாறப்போகிறது. நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்பதை மறந்து விடாதீங்க. டெய்லி காலையில் எழுந்த உடனே சொல்லுங்க, நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று. ஆண்டவரே, நீர் எனக்கு சொன்னபடினாலும் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளுக்குரிய காரியங்கள் எல்லாம் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீங்களே எனக்கு பரிகாரியா இருங்க கர்த்தாவே என்று சொல்லி அந்த நாளை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம செபிக்கும் போது நிச்சயமாகவே நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமும் நன்மையும் கிருபையும் நமக்கு உண்டாயிருக்கும். கர்த்தர் தாமே இந்த ஒரு சின்ன செய்தியை கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. நான் உங்களுக்காக செபிக்கிறேன். கண்களை மூடி செபிப்போம். எங்களை அதிகமா நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஒரு புதிய மாதத்துக்கு நன்றி ராஜா. இந்த காலவழியில கூட கர்த்தாவே, என் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்தை இந்த பிள்ளைகளுக்கு நான் கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று சொல்லி ராஜா, ஆபிரகாமுக்கு இறங்கின கர்த்தர், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில கூட இந்த பிள்ளைகளுக்காக இறங்கும் ஆண்டவரே. தானியேலுக்கு இறங்கினவர், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு இறங்கினவர், அநேக பரிசுத்தவான்களுக்கு இறங்கின கர்த்தரப்பா. இந்த பிள்ளைகளுக்கு இந்த மாதத்துல கூட நீர் இரக்கமா இருந்து இந்த பிள்ளைகளுக்கு இறங்கி ஆண்டவரே, நீரே பரிகாரியா இருப்பீராக. அங்கலத்தில் சொல்லுகிறபடி நீரே ஒரு நல்ல ஒரு வைத்தியரா இருப்பீராக ராஜா. ஆண்டவரே, மனசிலும் சரீரத்திலும் பண விஷயத்திலும் வியாதியில எல்லாவற்றிலும் அவளுக்கு ஒரு நல்ல சுகத்தை கொடுப்பீராக, ஒரு விடுதலை கொடுப்பீராக ராஜா. இந்த மாதம் அற்புதமான இந்த வசனத்தோடு ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாரும். வசனங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதிப்பீராக. கண்ணீரோடு, பாரத்தோடு, துக்கத்தோடு, ஆண்டவரே வேதனையோடு கூட இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய கரத்துல தருகிற சுவாமி, ஆண்டவரே உடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படட்டும், துக்கங்கள்லாம் சந்தோஷமாய் மாறட்டும் ஆண்டவரே, களிப்பாய் மாறட்டும் ஐயா. உடைய பிள்ளைகளை விசேஷத்தை நன்மையினால் நிரப்புவீராக. உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா அந்தகார கிரியைகள், எல்லா அசுத்த கிரியைகள், எல்லா பொறாமையின் கண்கள், எரிச்சலின் ஆவிகள் எல்லாவற்றையும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே நான் கடித்துக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே. அப்பா, அவ்வப்போது துக்கங்களை கொண்டு வருகிற பொல்லாத கிரியைகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே நான் கட்டுகிறேன் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாயிருக்கட்டும். பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. நாங்கள் விசேஷமானவர்கள், ஆசாரியர்களை, ராஜாக்கள் ஆண்டவரே, தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே. ஒரு நாள் சோர்ந்து போகாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். எங்களை தாழ்த்தி அன்பின் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே இந்த வசனங்களையும் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்துவாராக. ஆமென்.